மிதுன ராசி. மிதுனம் அப்படிங்கிறது 3ஆம் இடம். காலபுருஷ தத்துவத்துக்கு 3ஆம் இடம். அது புதன் பகவானுடைய நல்ல ஒரு சூப்பரான சுபர் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த புதன் இடத்துல வந்து எந்த கிரகங்களும் நீசமாகறது இல்ல. அந்த இடத்துல புதன் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடம். அப்ப அங்க இப்போ வந்து குரு பகவான் போறாரு. குருவும் புதனும் சேர்ந்தால் ஒருவன் நல்ல ஆன்மீகவாதி, நல்ல ஞானம், ஒரு தன்னம்பிக்கை, திறமை எல்லாமே வெளிவந்துரும். இந்த புதன் ராசியில பிறந்தவங்க எல்லாமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பசங்களுக்கு ரொம்ப சொல்லிக்கிட்டே போலாம். என்னன்னா, எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு நடக்காது அப்படிங்கிறதெல்லாம் நடந்துரும். அதுக்கு முன்னாடி அவங்க படுற பாடு பார்த்தீங்கன்னா, அப்படியே அலைச்சலாவே இருப்பாங்க. இது நடக்குமா? இது நடக்காதா? நடக்குமா? அந்த 2 மைண்ட்லயே இருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு ஒரு டைம் எப்பவுமே வந்து சக்சஸ் குடுக்காது. இப்போ ஒரு விஷயம் இன்டர்வியூக்கு போறாங்க. அந்த இன்டர்வியூல வந்து கடைசி நிமிஷத்துல அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகும். ஆனா, என்ன பண்ணி வருவாங்கன்னா, மூட் அவுட் ஆயி வருவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகமா மாறிடுவாங்க. நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன்னா, எனக்கு ஏன் அப்படின்னு தெளிவு கிடைச்சிடும்னு. அப்படி நெறைய பெண்களும், ஆண்களும் இந்த மிதுன ராசியில பண்ணுவாங்க. அடுத்த இன்டர்வியூல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த முதல் இன்டர்வியூல எத வந்து விட்டாங்களோ, அதுக்கு டபுள் மடங்கா கிடைக்கும்.